தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும். கார் பராமரிப்பு தொகையாக மாதம் ரூபாய் 75,000 ரூபாயும், எம்எல்ஏக்கள் உதவியாளர்களை நியமித்துக் கொள்ள மாதம் ரூபாய் 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய தவேகா எம்எல்ஏ சபரி ஐங்கரன், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்கியுள்ள முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நகைச்சுவையாக சொல்கிறேன். கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி ஏற்பட்டது. வேலையும் இல்ல, காரும் இல்ல. இன்று இரண்டையும் முதல்வர் கொடுத்துள்ளார். நான் ரயிலில் வருகிறேன். அங்கிருந்து ஆட்டோவில் பேரவைக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் காவலர்கள் யார் என்று கேட்பார்கள். எம்எல்ஏ என கூறி அடையாள அட்டையை காண்பித்தாலும் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்தார். இதற்கிடையே சபரி ஐங்கரன் பேசும்போது முதல்வர் விஜய் சட்டென திரும்பி பார்த்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் எம்எல்ஏ சபரி ஐங்கரனின் சொத்து மதிப்பு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் மொத்த சொத்து மதிப்பு 72 லட்சம் ரூபாய் என்றும், சொந்தமாக கார் வைத்திருப்பதாகவும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதை சுட்டிக்காட்டி நெட்டிசன்கள் ட்ரெயின்ல வர, ஆட்டோல வரன்னு சொல்றதை வச்சு அவரு 7 முடிவு பண்ணிடாதீங்க என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.